இன்னைக்கு சவுத் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்டா பில்டிங் நாட் இருந்தாலும் கூட எப்பயுமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பில்டிங் நாட்டோட மிகப்பெரிய இலக்கா இருக்கு. நிறைய இனிஷியேட்டிவ் வந்து சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றது மாதிரி பில்டிங் நாட்டை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் பில்டிங் நாட்டை எடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக உமன் அப்ளிகேட்டர்ஸை கிரியேட் பண்றதுங்கிறது தான். பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல மேல் டாமினேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணும் விதமா விமன்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக நாங்க ஒரு டீமா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். யாருமே செய்ய முடியாத உலக சாதனையை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவா எடுத்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கட்டுமான துறை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் பண்ணணும், அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். இங்க வெறும் சித்தாலா மட்டும் இருக்கக்கூடிய பெண்களை அடுத்த கட்டத்துக்கு எமர்ஜ் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். அது என்ன ரெக்கார்ட்னா 10 விமன் அப்ளிகேட்டர்ஸ் வச்சு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல 10 மணி நேரத்துல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணணும்ட்டு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வாலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை வந்து ஒரு 10 மணி நேரத்துல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது சில நாட்கள் செய்ய வேண்டிய வேலை. உமன் அப்ளிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் பேஸுங்கிறதுனால பெரிய அளவுக்கான மிஷினை இவங்க யூஸ் பண்ணதில்லை. இதுல இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா வெயில் எங்களுக்கு பெரிய பேரியரா இருந்துச்சு. அவங்களால முடியும்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதே எங்களுக்கு முதல்ல ஒரு சேலஞ்சஸா இருந்தது. இந்த வேர்ல்டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் செஷனை கோஆர்டினேஷன் பண்றதா இருந்துச்சு. 10 hours நடக்க போற இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு நான் ஸ்டாப்பபிளா வந்து ஒரு பவர் சப்ளையும் நான் ஸ்டாப்பபிளா ஒரு வாட்டர் சப்ளைன்றது எனக்கு வந்து ப்ரொவைட் பண்றது என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு. ஜென்ரேட்டர் வந்து கொண்டு வந்தோம், பவர் சப்ளை போயிடுச்சுன்னா. ஆனால் அதே நேரத்தில் 2 ஜென்ரேட்டர் கொண்டு வந்தோம். ஏன்னா ஒன்று சப்போஸ் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா 2வது ஜென்ரேட்டர் 10 hours தான் இருக்கு. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து ரொம்ப மோர் வேல்யூபிளான ஒரு விஷயங்கள். இந்த 10 மணி நேரத்துல எல்லாருமே இண்டிவிஜுவலா மிஷினை ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம உலக சாதனையா பண்ணும்போது வேற யாருமே இதுல ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த 10 உமன் அப்ளிகேட்டர்ஸ்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது சக்சஸ் ஆகும். ஒரு 3 days கண்டினியூவா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அப்புறம் டே பை டே எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நாள் வந்த அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது. அந்த மிஷின்லாம் பார்த்தோன்னே அதை ரஞ்சித் சாரும் போனா மேடமும் தெளிவா எங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்து அதை புரிய வச்சாங்க. இதுக்கு பேர் வந்து ஏர் ப்ளோயர் மிஷினு. இது வந்து டஸ்ட்டை வந்து தள்ளுறதுக்காக மிஷினுக்காது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பவர் தேவையோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2ல் வச்சிருக்கோம். இந்த பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்தினா இது ரன் ஆகும்க்கா. ராடு வந்துட்டு இந்த ரைட் சைட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். கை வந்து இந்த சில்வர் பிடிக்கூடாது, ஹீட் ஆகும். இங்கேயும் பிடிக்கூடாது. ஹேண்டிலுக்கு ஒரு இடம் இருக்குது, இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கன்னை புஷ் பண்ணுங்க. கொஞ்சம் பாத்துங்க, இது வந்து ஃபில்டர், இது வந்து உள்ளார டிப் பண்ணிடணும். இது ரெண்டுமே உள்ளார டிப் ஆயிருக்கான்னு பாத்துங்க. இது உள்ளார இருந்தால் தான் அது கெமிக்கல் வெளியில எடுக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 2 நாளுங்க நாங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். 10 பெண்களுமே சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவும் அந்த ட்ரைனிங்கை அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற பெஞ்ச் மார்க் வச்சிருந்தாலும் கூட அவங்களோட ட்ரைனிங்கும் அவங்களோட இன்வால்மெண்ட்டும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை தாண்டி அதை பிரேக் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னைக்கே வந்திருக்குது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அந்த சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை இந்த பில்டிங் டாக்டர் சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே நாங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இதை நல்லாவே செஞ்சு முடிப்போம் நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா சூப்பரா பண்ணுவோம். பட் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு.
கம்ப்ளீட் பண்ண ஸ்கொயர் ஃபீட் வந்து 19,250. 10 hours கிடையாது, 9 hours. மார்னிங் இவ்வளோ எனர்ஜி வச்சிருக்காங்களே, ஈவினிங் இந்த அவ்வளோ ஹார்ட்ஸ் எல்லாம் டீகேட் ஆயிடுவாங்க, எப்படி அவங்க ஈவினிங் எடுக்க போறாங்க. பட் ஈவினிங் நான் போய் பார்க்குறேன், அந்த போனல் லீட் அப்ளிகேட்டர்ஸ் பிளஸ் அதர் 9 அப்ளிகேட்டர்ஸும் அதே எனர்ஜியோட பண்ணிட்டு இருக்காங்க.